பின்னாடி இப்ப படிக்கிறோம். அந்த வழியில நடக்கணும்னா அந்த சட்டைகளை கழட்டி போட்டு புது சட்டையை போட்டு போவாங்களாம். வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 23 சங்கீதம் 3 அவர் என் ஆத்துமாவை தேற்றி. இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவர் என் ஆத்மாவை தேற்றி. நிறைய பேர் வந்து ஆத்மா உள்ள ஒண்ணு இருக்குன்னு நினைச்சுன்னு இருந்தா ஆத்மாவை தனியா கூப்பிட்டு தேற்றாருன்னு அர்த்தம் ஆயிடும். நம்மள தேற்றார், புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் ஆத்மா என்பது என்னுடைய ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என்ன பண்றாரா? நீதியின் பாதைகளில் நடத்துறார். இங்கிலீஷ்ல என்ன வருது பாருங்க, he renews my strength. என்னுடைய பலனை கொடுக்கிறார். எனக்கு ஒரு பலத்தை கொடுத்து எந்த வழியில நடக்க வைக்கிறாரா? நீதியின் பாதைனா இப்ப பார்த்தோம் இல்லைங்களா, என்ன வழி அது பேரு? அந்த வாசல் போய் முடிக்கணுமா? அந்த நீதியின் வழியில போகணுமா? போகணும்னா எதை கலட்டணும்? பழைய மனுஷனை கலட்டணும். எதை போடணும்? புதிய மனுஷனை போடணும். வாரத்துக்கு ஒரு தடவையா இல்ல சண்டே 1 மணி நேரமா? எப்பவுமே டெய்லி. இது இருந்தா தான் புதிய பலன். அந்த புதிய பலன் உள்ளவர்கள் தான் எந்த வழியில நடக்க முடியும்? நீதியின் வழியில நடக்க முடியும். இதுல வந்து சில பேர் நீங்க கேட்டிருக்கலாம் இந்த விஷயம். சில பேர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, கழுகு போய் அதோட வாயில இருக்கிற அந்த பீக்கெல்லாம் வளர்ந்துரும், அதோட நெகைகள்லாம் வளர்ந்துரும், அது போய் ஒடிச்சுக்கணும். இல்லைங்க, அது தப்பு. அது கிடையாது. அது ஏன்னா கழுகு வாழும் நாட்கள்லே அதோடைய பீக்கெல்லாம் அப்பவே அது சரிப்படுத்திக்கும். அது பெருசா வளர்ந்து அதை ஒடிச்சு நெகோலாஸ் பெருசா, அதெல்லாம் இது சும்மா சொல்றதுக்கு நல்லா இருக்குன்னு அப்படி சொல்றாங்களே தவிர இந்த உலகத்துல இருக்கிற எந்த கழுகும் அப்படி செய்யாது. அது வாழும் நாட்களை என்ன பண்ணிக்கணும், டெய்லி அதை கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா அது மிகவும் அவசியம். அதுக்கு நடக்கிறது ஒண்ணு என்னன்னா, அந்த சிறகுகள் கொட்டும், அதை மீண்டும் வளரும். ஃபெதர்ஸ் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்போ இது இப்ப திருப்பி கவனிங்க. இந்த சிறகுகள் பழைய மனுஷனை கழட்டி போடணும், புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளணும். ஃபுல்லாவா பாதியா? ஃபுல். இப்ப நம்ம ஃபுல்லா மாறிட்டுமா பாதி மாறி இருக்கிறோம்? பாதி கூட இல்ல. அப்ப நம்ம எங்க இன்னும் வரலன்னா, இன்னும் மூவ் ஆகல. புரிஞ்சுக்கலாம். இன்னும் எங்க தான் மாட்டின்னு இருக்கிறோம்? இன்னும் அங்கதான் மாட்டின்னு இருக்கிறோம்.